நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு பக்கம் வீடு கட்டும்போது இவ்வளோ பெரிய டிவி வாங்கணும், தம்பி ஸ்டடி ரூமா இருக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதோ மாஸ்டர் பெட்ரூம். ஹாய் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஒன் டே விலாக். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ரொம்ப நாள் நீங்கள் கேட்டிருந்ததா ஹோம் டூர் வீடியோ தான். ஸோ வாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் வந்து நம்மளோட என்ட்ரன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த நம்ம வந்து கிரில் வந்து ஸ்லைடிங் கேட் வந்து போட்டிருக்கோம், ஸ்லைட் பண்ணுற மாதிரி. ஒன்று வந்து நார்மலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே பெயிண்டிங் வேலையெல்லாம் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த காம்பவுண்ட் வால் காட்டிருந்தேன், அப்போ எடுத்ததே தான் இந்த வீடியோ. ஒரு 1 டேயில் 1-2 டேஸ் அதுக்கப்புறம் எடுத்தது தான் இந்த வீடியோ. ஸோ இனிமேல் ஒர்க் போயிட்டே தான் இருக்குது. ஸோ இதான் வந்து ஓவரால் வியூ நம்ம வீட்டோடது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 போர்ட்டிக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தூண் வந்து வச்சுருக்கோம், கருங்கல் தூண். நம்ம வேறு ஃப்ரண்ட்லலாம் வச்சுருக்க வேறெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் யானை தான் வந்து நம்ம கருங்கல் தூண். அது போக பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் ஆல்ரெடி வச்சது பார்த்துருப்பீங்க, அதுதான் கருங்கல். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்லுலேயே வந்து ஒயிட் கல் கருங்கல்னு இருக்கும்ல, அதில் வந்து அந்த மாவுக்கல்னு சொல்லுவாங்க ஒயிட் கல், அதில் தான் வந்து வச்சுருக்கோம் அந்த கொடுங்கியும் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருங்கல்ல தான் நம்ம வச்சுருக்கோம். இதோட ரேட் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 43,000 வந்து வந்துச்சு. இது மேலே வந்து அந்த இந்த இதுக்கு பேர் என்னது, போதியல். ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் ஒரு அடிக்கு கீழே வந்துட்டு, இதை கட்டுங்க, கீழே வந்து இது ஒரு அடிக்கு கீழே இருக்கும், இது இன்னும் கீழே இருக்குது. ஸோ இதை நம்ம ஹைட்டுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வந்து கீழே வந்து இந்த தாமரை மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுட்டு கீழே வந்து இன்னும் வந்து ஒரு அடி கீழே இருக்குது. ஸோ இதோட சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 43,000. இதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் 2 பக்கம் வச்சுருக்கோம். ஏன் வந்து உடன் தூண் போகலன்னு சொன்னால், நீங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, உடன் தூண் வந்து இதை விட காஸ்ட்லியாகவே இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் ரீசெண்டாக ஒருத்தர் வாங்கியிருந்தாரு இந்த மாதிரி வந்து செட்டிநாடு தூண் வந்துட்டு 15,000 வாங்கியிருந்தாங்க. ஆனால் இதுவே நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அது வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் எங்களுக்கு இது வந்து ஃப்ரண்ட்டில் இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இதை பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 பக்கம் வந்து யானை வச்சுருக்கோம். யானை வந்துட்டு நம்ம சின்ன பசங்கள்லாம் கொஞ்சம் விளையாடுறதுக்கு, கொஞ்சம் நேரம் வந்து இப்படியே உட்காந்துக்கிறதுக்கு, அதுக்காக பிளான் பண்ணி வச்சோம். ஸோ எங்களுக்கு இந்த யானை வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த யானை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டு தான், 30,000 ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 30,000. அதாவது படி இல்லாமல் யானை மட்டும் வந்து 30,000 rupees. இந்த இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபுல்லாக கட்டுங்க, கதவோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேர்ந்து வந்து 5 lakhs. அதாவது வுட்டு ப்ளஸ் வந்து ஒர்க் இதெல்லாம் சேர்ந்து வந்து 5 lakhs. பட் நீங்கள் அதோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப யானை தான் வந்து கொஞ்சம் எடுப்பாக தெரிஞ்சதுன்னு எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம சும்மா உட்கார்றதுக்காக, கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, பசங்க கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்கு, அதுக்காக வேண்டி வச்சது. ஸ்டெப் வந்து தனி ரேட். இதில் நம்மளோட கதவு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இவ்வளோ பெரிய கதவு இதாச்சுன்னா, நம்மளோட டிசைன் சொன்னது வந்து இதுதான். இதுவே வந்து சின்ன கதவை பண்ணோம்னா இந்தளவுக்கு வந்து டிசைன் வந்து எடுப்பாக தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கதவை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணுறப்ப தான் இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து கதவோட சைஸ் வந்து நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இவ்வளோ பெரிய கதவு, அதாவது 4 அடி, இது வந்து அகலம் பார்த்திங்கன்னா 4 அடிக்கு வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த பில்லர்ஸு எல்லாமே சேர்ந்து இது வந்து தனியாக நம்ம வச்சது, நம்ம டிசைன் கொடுத்துருந்தோம். ஸோ அதை வச்சு வந்து அவங்க வந்து பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இந்த நேர் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம அதை மட்டும் கொஞ்சம் வந்து டிசைன் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி, அதுக்கப்புறம் வந்து காமதேனு, அதோட வந்து கண்ணுக்குட்டி வந்து தனியாக அட்டாச் பண்ணுது. அவங்க வந்து காமதேனோட கண்ணுக்குட்டி வைக்காமல் விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்த்துட்டு கண்ணுக்குட்டி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு கண்ணுக்குட்டியும் சேர்ந்து வச்சுருக்காங்க. இது மேலே எப்படி இருக்குது, இதான் வந்து ஹால் பார்த்தீங்கன்னா 17-21 நம்மளோட ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது வந்து 17, இந்த இது வந்து 21 அடி. ஸோ நம்மளுக்கு வந்து ஹால் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்கிறனால தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நிறைய நேரம் வந்து இந்த லிவிங் ஏரியா தான் இருக்கும் பேசுறதுக்கு. ஏதோ நிறைய பேர்
ரிலேஷன் வந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம இருக்கிறது வந்து ஹால் தான் அப்படிங்கிறனால ஹால் கொஞ்சம் நம்மளுக்கு பெருசாக வேணும் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது மாதிரி நம்ம வந்து 17-21 அப்படிங்கிறது ஹால் சைஸ் வந்து இது. ஸோ இந்த ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. ஊஞ்சல் வந்து ஆல்ரெடி இருந்த பழைய ஊஞ்சல் தான். ஸோ அதை அப்படியே போட்டாச்சு. கொஞ்சம் பெரிய சைஸ், நார்மல் சைஸை விட வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்புறமா மாற்றிட்டு நாங்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பித்தாளையில் போடணும்னு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி இருந்தது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு செட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபா வந்து அந்த குஷன் டைப்ல வந்து வாங்கல. ஏன்னா வந்து நம்ம பசங்க இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் டீ காஃபி சாப்பாடுக்கு சம்டைம்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் உள்ளே செஞ்சு வச்சிருவாங்க. அப்படிங்கிறனால நான் வந்து குஷன் டைப்ல வேண்டாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டேன். அப்படிங்கிறனால இது மாதிரியே இருக்கட்டும் அப்படின்ட்டு இது அவங்க தான் தேடி அலைஞ்சு இது ஒரே ஒரு பீஸ் இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் இது யாரும் இது மாதிரி வாங்க மாட்டாங்க போல. எல்லாமே வந்துட்டு குஷன் இருக்கிற மாதிரி தான் வாங்குவாங்க போல. பட் எனக்கு வந்து வேண்டாம் அப்படிங்கிறனால இது ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. இதுவே செய்ய சொல்லி தான் வாங்குவோம். ஒரு 20 நாள் ஆயிடுச்சு இதுவே. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 40,000. இது வந்து டீ குட்ல இது வந்து டீ குட் நம்ம இதுதான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் அப்படிங்கிறனால. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டீபாயுமே கேட்டிருந்தீங்க ட்ரெடிஷ்னலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே அங்கே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் பெருசு இருந்துச்சு. பட் நம்ம போகிறப்ப அது இல்லை, அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம இதை ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு ஆர்டர் கொடுக்குறப்ப இந்த பீஸ் இருந்துச்சு கொஞ்சம் பெருசாக. அதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா இது இல்லை. சரி இந்த தான் இருந்துச்சு. சரி இருக்கிறது ஓகே இதுவே அப்படின்ட்டு இதை வந்து வாங்கியாச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வந்து இருக்கும். உள்ளெல்லாம் வந்து இந்த மாதிரி பித்தளையில் கொடுத்து இருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி இங்கே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணது தான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம அந்த கதவு செஞ்சோம்ல அவங்க கிட்ட வந்து நிறையா நாட்டியம் இதுவா டான்ஸிங் டோல்ஸ் வந்து இங்கே வைக்கலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கடைக்கு போனோடனே சரி இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு இது கொஞ்சம் பானைகள்லாம் வந்து என்னோட ராசிக்கு செட் ஆகும் அப்படிங்கிறனால சரி நம்ம வந்து அடிக்கடி பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து இதை வாங்கியாச்சு. நம்ம வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த டான்ஸிங் டோல்ஸ் வந்து இங்கே வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். நம்ம அதெல்லாம் வைக்கிறப்ப வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து மாஸ்டர் பெட்ரூமே. ஆல்ரெடி எங்களோட மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருக்கீங்க. வேறு எதுவுமே இல்லை. ஒன்லயே வந்து காட் மட்டும்தான் இருக்கும். சரி அதுவே பெரிய காட் அப்படிங்கிறனால வேறு எதுவுமே அது கூட வைக்க முடியல. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 11x16 சைஸ்ல வந்து இங்கே இருக்குது. தம்பி ஸ்டடி ரூமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒன்லி அட்டாச்சு பாத்ரூம் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ரூம் மட்டும்தான். ஸோ ஸ்டடி ரூம் இது ஒன்லி வந்து அவனுக்கு படிக்கிறது மட்டும் புக்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். தனித்தனியாக வந்துட்டு என்னென்ன அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நான் தனியாக போடுறேன். தம்பியவங்க வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் போடுறதுனால உள்ள வந்துட்டு ஜஸ்ட் தம்பியவங்க அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் அப்புறம் அவங்களோட புக்ஸ் அது மட்டும்தான் ஒன்று இருக்கு. இன்னும் வந்து நாங்கள் இது ஒன்றும் கதை வந்து போடல. நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அஷ்டலட்சுமி கதை தான் போடணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது அதுக்கப்புறமா மெதுவாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறனால இது வந்து ஓப்பனாக தான் இருக்கு. கீழே வந்துட்டு ஸோ நம்ம கிட்ஸ் பெட்ரூம் ஒட்டி வந்து பூஜா ரூம் வந்து மோஸ்ட் ஆஃப் வீடு வந்து வாஸ்துப்படி தான் வரணும் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு கீழே வந்து இந்த கிட்ஸ் பெட்ரூம்லேயே அட்டாச்சு பாத்ரூம் வந்து வைக்கல. ஏன்னா அட்டாச் பாத்ரூம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வாரத்தில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா எனக்கு வந்து பூஜா ரூம் ஒட்டி பாத்ரூமே வரக்கூடாது. பாத்ரூம் செவரும் பூஜா ரூம் செவரும் வந்து ஒரே இதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த கீழே வந்து எனக்கு ஒரு பாத்ரூம் மட்டும் எங்களோட ரூம்ல மட்டும்தான் அட்டாச்சு பாத்ரூம். இதில் வந்து நார்மல் ஜஸ்ட் வந்து ஸ்டடி ரூம் மாதிரி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் எங்க வீடு வந்து பெருசா பிளான் எதுவுமே இருக்காது. ஏன்னா வந்து எல்லாமே வந்து வாஸ்துப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அளவுகளுமே பாத்தீங்கன்னா நம்ம அந்த வாஸ்துப்படி தான் எல்லாமே வச்சிருக்கோம். அதனால பெருசா பெரிய பிளான் அளவுக்கு எதுவும் இல்லை. ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் அவ்வளவுதான். கீழே வீடு கட்டும்போது இவ்வளவு பெரிய டிவி வாங்குவோம்னு வந்து எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. நான் வந்துட்டு இந்த ஓரத்துல வந்து டிவி வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பிளான் இருந்துச்சு. நார்மலா எங்க வீட்டுல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 42 இன்ச் அந்த டிவி வந்து இருந்துச்சு. சரி அந்த அளவுலயே வாங்கி ஒண்ணு இங்க வச்சிடலாம் அப்படிங்கிறனால. ஏன்னா அது வந்து மாமியார் வீட்டுல கொண்டு வச்சுட்டேன். அங்க போனா வந்தா வேணும்ட்டு சரி இங்கேயும் அதே மாதிரி ஒரு அந்த டிவி மாதிரி வாங்கி வைக்கலாங்கிற பிளான்ல தான் வந்துட்டேன். இந்த ஓரத்துல வச்சுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட ஹால் சைஸ் 17-21 இவ்வளவு பெரிய ஹாலுக்கு வந்துட்டு அந்த டிவி வச்சோம்னா கரெக்டா செட் ஆகாது அப்படிங்கிறதுனால பெரிய டிவியை வாங்க வேண்டியது. 55 வாங்கியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். வந்து இப்போ 65 இன்ச் டிவி வச்சனால நம்மளுக்கு கொஞ்சம் அங்கே இடைஞ்சலா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிளானே கிடையாது பெரிய டிவி வைக்கணும் அப்படிங்கிறனால. டிவி யூனிட் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் பிளான் கிடையாது. இனிமேல் தான் வந்து ஏதாச்சும் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ
ஸோ இதுவுமே அக்னிமூலை தான் டிவி வரணும் அப்படிங்கிற பிளான் பண்ணி தான் வச்சோம். நிறைய பேருக்கு வாஸ்து அந்த மாதிரிலாம் வைக்கிறதுல பெருசாக ஈடுபாடு இருக்காது. பட் எனக்கு மோஸ்ட் ஆஃப் கொஞ்சம் வாஸ்துப்படி வரணும் அப்படிங்கிறதுனால இந்த நேரம் டிவி யூனிட் எல்லாம் வரணும் அப்படின்ட்டு. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக அந்த வாயுமூலை சைடு வச்சுக்கலாம். வாயுமூலை சைடு வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு உட்காந்து டிவி பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு அந்த சோஃபா போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகாது அப்படிங்கிறதுனால ஸோ இதுவே இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால. இந்த வீடியோவோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம பார்ட் 2 வீடியோவையும் பாருங்கள். கூடிய சீக்கிரம் அதை வந்து எடிட் பண்ணி நான் வீடியோவாக போடுறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், பை.